பூமிகா உன்னை வெறுக்கிறத என்னால நம்பவே முடியலம்மா. மாமா, பூமிகா கண்ணு முடிச்சதும் என்ன அம்மானு கூப்பிட்டு கட்டி பிடிச்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன திரும்பி கூட பார்க்கல மாமா. இதெல்லாம் கனவா இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது மாமா. நானும் பூமிகா அப்படி நடந்துக்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லை ராசாத்தி. ஒருவேளை நீ எடுத்துட்டு வந்த கஞ்சியை நீ அவளுக்கு ஊட்டி விட்டு இருந்தா இந்த மாதிரி பூமிகா பேசிருக்க மாட்டாளோ என்னவோ. ஆமா, நீ சாப்பாடு பைய என்கிட்ட கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராம எங்க ராசாத்தி போன? நான் வெளியே வந்து உன்னை தேடி பார்த்தேன், நீ காணுமே. மாமா, சேட்டு கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு மாமா. இந்த மாச தவணையை எனக்கு 10 மணிக்குள்ள கட்டலனா மில்லுக்கு சீல் வச்சிருவோன்னு கடுமையா பேசினாரு. அதனாலதான் நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுக்காக நான் அடிச்சு புடிச்சு கிளம்பி போனேன் மாமா. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா ராசாத்தி? என்ன மன்னிச்சிருமா? மாமா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. இல்லம்மா, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். சேட்டுக்கிட்ட கடன் வாங்கினது நானு. அதுக்கு பதில் சொல்ல போய்த்தானே இப்ப நீ உன் குழந்தைக்கே ஆகாதவளாயிட்ட. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்குமா. மாமா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாமா. அதனாலதான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லி பழைய தூக்கி நீங்களே உங்க மேல போட்டுக்கிறீங்க. ஆனா இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் கோகிலா அம்மா தான். அவங்கதான் கண்மணி கிட்ட தப்பு தப்பா ஏதேதோ சொல்லி அவன் மனச கலைச்சு எனக்கு எதிரா தூண்டி விட்டுருக்காங்க. ஆனா கண்மணிக்கும் அது புரியாம அவங்க சொல்றதுக்கு ஏத்தபடியா ஆடுறா. நீ சொல்றது சரிதான் ராசாத்தி. ஆனா இது அவகிட்ட போய் யாரு சொல்றது? அப்படியே சொன்னாலும் அவ ஏத்துக்குவாளா? சரி, அதை விடுமா. இப்ப என்னோட கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன மாமா? பூமிகா சீக்கிரமே மனசு மாறி திரும்ப உன்னை ஏத்துக்கணும். அந்த ஒன்னதாமா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்க வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் மாமா. அவ ஏன் பொண்ணு. அவ என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டா. அவ சீக்கிரமே என்கிட்ட வந்து சேர்ந்துருவா பாருங்க. கட்டு பிரிச்சாச்சு. டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. வா நீ வா. பூமிகா குட்டி, ஏதாவது வலிக்குதாமா? இல்ல, வலிக்கல. இனிமே உங்களுக்கு வலியே இருக்காது. ஓகே பூமிகா குட்டி செல்லம். பூமிகா இப்ப இருக்கிற நிலைமை அவ மறுஜன்மம் எடுத்த மாதிரி. சோ அவளை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். முக்கியமா அவளுக்கு பிடிக்காத விஷயங்களை எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சா இவங்க ஹெல்த் பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடும். ஏன் அவ உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியல. பட் நத்திங் டு வரி. நான் விஷயத்த சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி அவளுக்கு டென்ஷன் கொடுக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர், பூமிகா ஸ்கூலுக்கு போலாமா இல்லனா வீட்ல ரெஸ்ட்ல தான் இருக்கணுமா? இல்ல, ஒரு வாரம் வீட்லயே இருக்கட்டும்.
ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, செக்அப் பண்ணி பார்த்துட்டு போலாமா வேண்டாமான்னு சொல்லிடுறேன். டாக்டர், பூமிகாக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மெடிசன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அது அவளுக்கு கொடுக்க வசதியா இருக்கும். அதெல்லாம் சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க. இவ எதுக்குடி இதெல்லாம் கேக்குறா? விடுமா, பூமிகா கிட்ட இவ்வளவு சீக்கிரமா நம்ம நெருங்க விட போறதில்ல. அப்புறம் எங்க இவ மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறது? டாக்டர், பூமிகாவை வெளியே விளையாட அனுப்பலாமா? இனியன், பூமிகா நல்லா ஓடலாம், விளையாடலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. முடிஞ்சா உங்க கூட வாக்கிங் கூட்டி போங்களேன், நோ ப்ராப்ளம். எப்படியோ என் பேத்திய குணப்படுத்தி கொடுத்துட்டீங்க, அது போதும். ரொம்ப நன்றி டாக்டர். இதெல்லாம் எங்க டியூட்டி தானே, இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? பூமிகா, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. வீட்ல ரொம்ப குறும்பு பண்ணுவீங்களோ? அதெல்லாம் பண்ண மாட்டேன் டாக்டர். அப்போ குட் கேர்ள். வரேன். பூமிகா செல்லும், ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்னடா சத்தி? மாமா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா பூமிகாவுக்கு நான் அம்மாவா இல்ல கண்மணி அம்மாவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன மாமா, பூமிகா பத்தின விஷயத்த டாக்டர் நம்ம கிட்ட சொல்லும் போது அந்த கண்மணி என்னமோ பெத்த அம்மா மாதிரி முன்னாடி போய் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நாம என்னமோ மூணாவது ஆள் மாதிரி பின்னாடி நின்னுகிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, கோகிலாமா பெரியத்த கூட நின்னுகிட்டு இருந்தாங்க. வேணும்னே என்ன பூமிகா கூட சேர விடாம ஒதுக்குறாங்க மாமா. இதெல்லாம் ஏன் இதுக்குன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? பெரியமாவுக்கு பூமிகா மேல பிரியம் ஜாஸ்தி. அதைத்தான் நம்ம ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்ததுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அதனாலதான் பூமிக்காவை பெரியமா கண்ணும் கருத்துமா அக்கறையா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அத்தை விஷயத்துல நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். ஆனா கண்மணியோட அக்கறை பாசம்லாம் புதுசா இருக்கே, அதத்தான் என்னால நம்ப முடியல. கண்மணி அண்ணி தான் இப்ப பூமிகாவுக்கு ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ணிருக்காங்க. அந்த பாசம் அக்கறை கூட அவங்களுக்கு இருக்கலாம்ல. இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் கண்மணி விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. சத்தி, இதையெல்லாம் விட்டுதல்ல. நாளைக்கு பூமிகா டிஸ்சார்ஜ் ஆக போறா. அப்புறம் என்ன, வீட்டுல அவ எப்பவும் உன்கிட்ட தான் இருக்க போறா. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இது பாரு, தேவையில்லாத நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. மாமா, அப்புறம் பூமிகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா பூமிகாவை பாத்துக்கிறது தவிர என்னால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி, அவளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாம் கொடுத்து அவளை நான் தான் பாத்துக்கணும். அப்பதான் நம்ம பொண்ணு சீக்கிரமே சரியாவா. அதனால நான் என் டீச்சர் வேலையை கூட ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் மாமா. அவசரப்பட்டு அப்படிலாம் எந்த ஒரு முடிவு எடுக்காத. ஏதாவது லாங் லீவோ மெடிக்கல் லீவோ போட முடியுதான்னு பாப்போம். சரி மாமா, பிரின்சிபல் கிட்ட கேட்டுட்டு மெடிக்கல் லீவ் போட முடியுமான்னு பாக்குறேன். சரி, அப்புறம் நீ பூமிகாவோட ஹெல்த்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இரு, சரியா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா, மில்லுல ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா பாரி மாமா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்குங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா சந்தோஷமா பூமிகாவோட இரு, அது போதும் எனக்கு.
தூங்குறப்பவே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம். இவ எழுந்தா நம்மள எங்கேயும் போவிட மாட்டா. பூமிகா செல்லம், நீ ஏன்டா இப்படி மாறிட்ட? நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீ என்னடான்னா என் கிட்டவே வரமாட்டேங்கிற. அத நினைச்சாதாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வெறுக்கிற அளவுக்கு அம்மா அப்படி என்னடா பண்ணிட்டேன்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போங்க வெளியில. பெரியம்மா எங்க? பெரியம்மா, பெரியம்மா, எங்க இருக்கீங்க பெரியம்மா? பூமிகா, அழாத. நான் உன் அம்மாடி. நான் உன் கூட இருக்க கூடாதா? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்ற? நீங்க போங்க. நீங்க போங்கன்னு சொல்றேன்ல. பெரியம்மா எங்க இருக்கீங்க பெரியம்மா? சீக்கிரம் வாங்க பெரியம்மா. பூமிகா, ஹே பூமிகா, ஹே இப்ப எதுக்கு நீங்க வந்த? பாரு பூமிகா எப்படி டென்ஷன் ஆகுறான்னு. இவளுக்கு நீயே யமன் ஆயிடுவ போல இருக்கு. கண்மணி, எதுக்கு இப்படி அபசகனமா பேசுற? என் பொண்ணு பாக்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். அதுக்கு ரொம்ப ஓவரா பேசுற. என்ன ஓவரா பேசுறேனா? இவளுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? போடி இங்க இருந்து. கண்மணி, என்ன பேசுற நீ? என்ன பேசுறேனா? என்னெல்லாம் ரூம்ல விட்டதே தப்பு. முதல்ல வெளிய போடி. ராசாத்தி, என்ன நீ எதுக்கு இந்த ரூம்குள்ள வந்த? மா, இவ சரியான பித்தலாட்ட காரியமா. ஒரு 5 நிமிஷம் நான் இல்ல, அந்த நேரமா பார்த்து சைலண்டா ரூம்குள்ள வந்துட்டா. பூமிகா சத்தம் போட்டதை கேட்டு வெளிய வந்து பார்த்தா இவ நிக்கிறா. அதான் ஏன் வந்தன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கேன். ராசாத்தி, இது என்ன திருட்டுத்தனம்? அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் அழிச்சாட்டியம் பண்ற பாரு. மா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பேசாதீங்க. பூமிகா நான் பெத்த பொண்ணு. அவளை பாக்குறதுக்கு நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஏய், எதுக்கு இப்ப எடுத்தறிஞ்சு பேசுற? பூமிகாவுக்கு தான் உன்னை கண்டாலே ஆகலல்ல, அப்புறம் எதுக்கு அவளை வந்து பார்த்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? பூமிகா உடம்புக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நினைச்சா முதல்ல இங்க இருந்து போ. ஐயோ ராசாத்தி, ஏன் என்ன டென்ஷன் ஆக்குற? உன் மனசு கஷ்டப்படுறது எனக்கு புரியுது. ஆனா பூமிகாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற கவலையில தான் நான் உன்னை திட்டிட்டேன். சொன்ன புரிஞ்சுக்கோ ராசாத்தி.
ஒரே சத்தமா இருக்கு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மாட்டீங்களா? நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்கல்ல. உங்க குடும்ப சண்டைய வீட்ல போய் வச்சுக்கோங்க. இப்ப அட்டெண்டரை தவிர மத்த எல்லாரும் வெளியில வாங்க. ராசாத்தி வா, வெளியே வெயிட் பண்ணலாம். ராசாத்தி, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. பெரியம்மா பூமிகா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆமா ராசாத்தி, பூமிகா டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்லம்மா. அது இல்ல மாமா, அது வந்து உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. இது எல்லாமே பூமிகா நல்லபடியா குணமாகணும் தானே சொல்றா. கொஞ்சம் பொறுத்து போனா அப்புறம் நிலைமை சரியாயிடுமா. அது மட்டும் இல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நீயும் கொஞ்சம் பொறுமையா இருமா. அதுக்கான பலனா பூமிகா சீக்கிரமே உங்ககிட்ட வருவாமா. கண்மணி, உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு கண்மணி. எதுக்குமா? இல்ல, பூமிகா உன்னோட பொண்ணுன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனா உன் மாமியாருக்கு இது முன்னாடியே தெரியும். மத்த யாருக்கும் தெரியாதுல்ல. மா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ என்ன சொல்ல வரங்கறத நீட்டி முழக்காம பட்டுன்னு சொல்லு. இரு சொல்றேன். பூமிகாவை கண்டாவே கரிச்சு கொட்டுறவ நீ. அவ உன் பொண்ணுன்னு தெரிஞ்ச இந்த 2 நாள்ல அவ மேல இவ்ளோ பாசம் காட்டுறியே, அத நினைச்சா தாண்டி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏமா, நீ என்ன லூசா? என்ன கண்மணி, பொசுக்கு நீ இப்படி கேட்டுட்ட? பின்ன என்னம்மா, பூமிகா என் பொண்ணுன்னு 2 நாள் முன்னாடி இல்ல, எப்போ தெரிஞ்சிருந்தாலும் நான் இதே பாசத்தை தான் காட்டியிருப்பேன். இவ்ளோ நாள் அவ ராசாத்தி பொண்ணுன்னு நினைச்சுதான் பூமிகாவை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தேன். ஆனா என்னைக்கு அவ ஏன் ரத்தம், ஏன் வயித்துல பிறந்தவன்னு அத்தை சொன்னாங்களோ, அந்த நிமிஷமே அவ மேல இருந்த வெறுப்பெல்லாம் பாசமா மாறிடுச்சுமா. என்ன இருந்தாலும் நானும் ஒரு அம்மா தானே. அதெல்லாம் சரி கண்மணி, அந்த ராசாத்திய ஏன் கிட்டவே நெருங்க விட மாட்டேங்கிற? அவளுக்கு தான் எந்த விஷயமும் தெரியாதுல்ல. அப்புறம் என்ன, போனா போது பாத்துட்டு போட்டோன்னு விட வேண்டியதானே? அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுமா. ஏன்னா அந்த ராசாத்தி தான் எனக்கு ஜென்ம எதிரி. அது மட்டும் இல்ல, சும்மாவே எல்லார்கிட்டயும் பசப்பு பேச்சு பேசி அவகிட்ட விழ வச்சிருவா. அதுவும் பூமிகா இவ்ளோ நாள் அவகிட்ட வளர்ந்தவ, அவ்ளோ ஈஸியா பிரிச்சிட முடியுமா? அதான் அந்த ராசாத்திய இப்பவே தட்டி வைக்கிறேன். இல்லன்னா அவ ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுவாமா. ஆமா கண்மணி, நீ சொல்றதும் சரிதான். விட்டுறாத. பூமிகாவை வச்சே அந்த ராசாத்திய ஒரு வழி பண்ணிடு. கண்டிப்பாமா. பூமிகா விஷயத்துல நான் இனிமே அந்த ராசாத்திய நுழைய விடவே மாட்டேன். அவ இனிமே ராசாத்திக்கு கிடைக்கவே மாட்டா. சூப்பர் கண்மணி. ஆனா ஒண்ணுடி, இப்ப நடக்கிறதெல்லாம் ஒரு வகையில நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோ. மா, நீ என்னமா சொல்ல வர? உன் புருஷன் போக்கே கொஞ்ச நாளா சரியில்லை. அவர் ஒரு வேஸ்ட்னு உன் மாமனார் முடிவு பண்ணி அவரை நம்பாம இனிய ராசாத்தி கிட்ட எல்லா பொறுப்பையும் தூக்கி கொடுத்துட்டாரு. என்னம்மா, சந்தடி சாக்குல என் புருஷன் உதவாக்கறன்னு சொல்ல வரியா? என் மேல கோவப்படாத கண்மணி. கசப்பா இருந்தாலும் அதுதானே உண்மை. இப்போதைக்கு பூமிகா உன்னோட பொண்ணுன்னு உன் மாமனாருக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். மா, தெரிஞ்சாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அதுவும் ஒரு டம்மி பீஸ் தான். கண்மணி, அப்படிலாம் யாரையும் குறைச்சு எடை போட்டுறாதடி. பெரிய வீட்டோட சொத்துக்கு பாரியும் நேசமணியும் தான் முக்கியம். அதனால என்னம்மா? அதனால என்னவா? அந்த நேசமணிக்கு உன்னையும் உன் புருஷனையும் அறவே பிடிக்காது. அதனால நிச்சயமா ஒரு நாள் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம மொத்த சொத்தையும் அந்த பூமிகா பேர்ல எழுதி வச்சாலும் வச்சிருவாரு.